தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் சில பிரதேசங்களில் மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ள அதேவேளை சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எல்ல தெமோதர வீதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்தமையினால் மலையகத்துக்கான ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மலையகத்துக்கான ரயில் சேவை இன்று பண்டாரவளை வரை மட்டுப்படுத்தப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்தது. இதேவேளை கம்பளை பிரதேசத்தின் 22 இடங்களில் மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் பிரதான 3 வீதிகளினுடனான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. கம்பளை அம்புலாவ ஊடாக ஹெமாத்தகமவுக்கு செல்லும் வீதியும் கம்பளை வட்டதனிய ஊடாக கடுகண்ணாவிற்கு செல்லும் வீதியும் பாதிக்கப்பட்டுள்ளன. சிங்காப்பிட்டிய பிரதேசத்தில் மண் சரிவு அபாயத்தை எதிர்நோக்கும் 5 குடும்பங்களை அங்கிருந்து வெளியேற்றியுள்ளதாக கம்பளை பிரதேச செயலாளர் தெரிவித்தார். இதேவேளை ஹெமாத்தகம கெஹல்பன்னல உடுகம பிரதேசத்தின் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. இதன்போது அந்த வீட்டுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பசறை நம்முனுக்குல பிரதான வீதியின் 13வது மைல்கள் பிரதேசத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு 11 மணி அளவில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதுடன் அப்பகுதியூடான போக்குவரத்துக்கும் இதனால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இதேவேளை வெள்ளவாய பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட ரந்தனிய மற்றும் வெள்ளவாய பிரதேசங்களில் சுமார் 30 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கிரிந்து ஓயா பெருக்கெடுத்தமையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மேலும் தனமல்வில நிகவிவ மற்றும் போகககம பிரதேசங்களில் 40க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் சேதமடைந்துள்ளதாக மொனராகலை இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது. இதேவேளை மாத்தறை வெலிகம பொல்லத்துவ பிரதேசத்தில் மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் வீடு ஒன்று முற்றாக சேதமடைந்துள்ளது. அத்துடன் அப்பகுதியில் தொடர்ந்தும் 8 வீடுகள் மண் சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை நேற்றிரவு மண் சரிவு ஏற்பட்ட எல்ல வெள்ளவாய வீதியின் போக்குவரத்து இன்று வழமைக்கு திரும்பியுள்ளது. எனினும் கடும் மழை பெய்யும் இந்த காலப்பகுதியில் மக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். நேற்றிரவு ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டவர்களை மீட்கும் பணிகளில் இராணுவத்தினரும் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை கண்டி மகியங்கடை பிரதான வீதியில் சரிந்து விழுந்த மண் முற்றாக அகற்றப்பட்டுள்ள போதிலும் தொடர்ந்தும் நிலவும் அபாய எச்சரிக்கை காரணமாக அந்த வீதி இன்னும் திறக்கப்படவில்லை. இதேவேளை அனுராதபுரம் நகரில் கும்பிச்சன் குளத்தில் அணைக்கட்டு உடைப்பெடுக்கும் அபாயம் நிலவுவதனால் அந்த குளத்தின் நீரை வெளியேற்றுவதற்கு இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது கடந்த சில தினங்களில் இடம்பெற்ற மண் சரிவு அனர்த்தங்கள் தொடர்பான காட்சிகளை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அதேவேளை கடும் மழை காரணமாக சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் மண் சரிவு மற்றும் இடர் முகாமைத்துவ பிரிவின் சிரேஷ்ட புவியியல் நிபுணர் கலாநிதி காமினி ஜாதிஸ் குறிப்பிடுகின்றார். கேகாலை, ரத்னபுரி, மாத்தளை, கண்டி, பதுளை, நுவரேலியா ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மழையுடன் கூடிய வானிலை காரணமாக பதுளை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களின் பல வீதிகளில் மண் சரிவு அபாயம் நிலவியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகிறது. பசறை லுணுகல வீதி, அட்டம்பிட்டி வெளிமட வீதி, பதுளை பண்டரவல, பதுளை மகியங்கன வீதி மற்றும் ஹாலியல வெளிமட வீதிகளில் மண் சரிவு அபாயம் நிலவுவதாக இடர் முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. அல்ல வெள்ளவாய, ஹப்புதல பெரகல, பெரகல வெள்ளவாய, பதுளை ஸ்பிரிங் வேலி ஆகிய வீதிகளில் மண் சரிவு அபாயம் காணப்படுவதுடன் அது தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறும் இடர் முகாமைத்துவ நிலையம் மக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. நுவரேலியா மாவட்டத்தின் கண்டி ராகல ஊடாக பலப்பன வீதி, நுவரேலியா ஹேட்டன் வீதி மற்றும் கண்டி பதுளை ஊடாக ராந்தினிகல வீதிகளிலும் மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கண்டி மாவட்டத்தின் சகல பிரதேச செயலக பிரிவுகளிலும் மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தை மேற்கோள் காட்டி இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்தல் விடுத்துள்ளது. பலத்த மழையின் காரணமாக பதுளை மாவட்ட சில பிரதேசங்களுக்கு அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் பிரகாரம் பதுளை மாவட்டத்தின் பண்டாரவல, அல்ல, பசர, உவாபரணகம, ஹல்துமுல்ல, ஹப்புத்தல மற்றும் ஹாலியல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் சிரேஷ்ட புவியியல் நிபுணர் கலாநிதி காமினி ஜாதிஸ் தெரிவித்துள்ளார். இதேவேளை ரத்னபுரி அம்பலிப்பிட்டிய பிரதான வீதியின் குடக்கவல மால்வத்த பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளமையால் அந்த வீதியூடான வாகன போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ரக்வான மத்திம்புல வீதியிலும் பலத்த மழையின் காரணமாக ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதுடன் சிறு சிறு மண் சரிவுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் எமது செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த பிரதேசத்தில் தொடர்ந்தும் மழை பெய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே
இது தொடர்பாக தெளிவான உடனடியான விவரங்களை உங்களுக்கு வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக இருக்கிறது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள www.newsfirst.lk என்ற நமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள்.